முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு aari கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 ஆக் ஸ்டிச். 2 லைன் போட்டுக்கோங்க. நம்ம 6 ஆக்கில் 2 டைப்பாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட போகிற ஸ்டிச் வந்து நம்ம எம்போஸ்டு, அதாவது த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம் அட்வான்ஸ் லெவலில். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டிச் இப்போ பண்ண போகிற ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மெத்தட் வந்து கட் ஒர்க்கு, அதுவும் அட்வான்ஸ் லெவலில் தான். கட் ஒர்க், ஜரி த்ரெட்டில் கட் ஒர்க்லாம் பண்ணுவோம். அதுக்கும் அந்த இரண்டாவது பண்ண போகிற ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைனில் குத்தி எடுத்து மேலே உள்ள லைனில் நேரே கொண்டு போகாமல் கிராஸில் வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். எதுக்காகன்னா அப்படின்னா தான் நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச் வந்து லாக் ஆகிருக்கும். நம்ம திரும்ப கீழே எடுக்கும்போது அந்த ஸ்டிச் வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போடுறோம். பாருங்கள், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட் அப்படியே திரும்ப அங்கேருந்து கிராஸில் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப இதிலேருந்து மேலே கிராஸில் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். பாருங்கள், நல்லா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்கள், மேலே நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பியும் கிராஸில் கொண்டு போய் போடணும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம வந்து த்ரெட்டு மேலே த்ரெட்டு அந்த இடத்த விட்டு நவலாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஜிக்ஸாக்காக போடுவோம். அதுக்காக இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் கொடுக்குற ஷேப்ஸும் கண்டிப்பாக ஒவ்வொரு டிசைனும் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே ஒவ்வொரு டிசைன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா தரவாகும். அதனால் நல்லா பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சினாலே நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே கண்டிப்பாக போட்டுடலாம். செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா எதுவுமே கஷ்டமாக தெரியாது. அதனால் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போட தெரியலன்னா நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்து போட்டு பழகிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸுக்குள்ளே சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாகவே போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நாட் போடணும். பாருங்கள், நாட் போட தெரியலனாலும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பும் வந்து ஈஸி தான், இதே மெத்தடு தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் போட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து கிராஸாக அடுத்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் கிராஸ் பண்ணி போடணும். அதை எப்படி போடணும்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. செகண்ட் மெத்தட் வந்து நம்ம கட் ஒர்க்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்க்க நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நம்ம அவுட்லைனாக அந்த இதை கொடுக்கும்போது நடுவில் கட் பண்ணி வேறு கிளாத்தோ இல்லைன்னா இந்த கிளாத்துமே கொடுக்காமலோ அப்படி கொடுத்துருக்கும்போது பார்க்குறதுக்கு அது நல்லா அழகாக இருக்கும். நம்ம எப்படி போடணும்னு பார்ப்போம். பாருங்கள், இதுக்காக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நிறைய ஷேப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோ ஷேப்புமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் நிறையா டைம் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அப்படின்னா தான் ஸ்பீடு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நீங்கள் நிறையா டைம் போடணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட தெரியலை, அதாவது
இப்போ தான் நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா, நான் என்னோடய சேனலில் பேசிக் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே 4 ஸ்டிச், இது 4வது ஸ்டிச் போடுறதுனால செயின் ஸ்டிச் நல்லாவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அதனால் உங்களோட ஸ்டிச் எல்லாமே சேமாக வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா ஷேப்புமே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஈக்குவல் சைஸில் இருந்த மாதிரியே இருக்கும். பார்க்க அழகாக வந்துடும். நெக்ஸ்ட்டு எண்டு நாட் போட தெரியலனாலும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் அடுத்து போடுற சிக்ஸாகை இன்னொரு கலர் நூலில் போடுறேன். பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், போடுறதுக்கும் ஈஸியாகிடும். அதனால் சில்க் த்ரெட்டை அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம பீடு ஒர்க்கை விட த்ரெட் ஒர்க்கு தான் நமக்கு லைஃப் லாங் இருக்கும். அதனால் த்ரெட் ஒர்க்கை நல்லாவே கற்றுக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இன்னொரு கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே நூல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு கலர் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டரில் இருந்து த்ரெட் எடுத்து கிராஸாக எடுத்து ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செகண்ட் செயின் ஸ்டிச்சோட சென்டரில் கீழே கிராஸில் குத்தணும். அதே மாதிரி அடுத்ததில் உள்ள சென்டர் பார்ட்டில் குத்தணும். பாருங்கள், இதுக்கு குட்டி ஸ்டிச் போட வேண்டியதில்லை. ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி கண்டினியூவாக போடுங்க. இதில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மற்றபடி உள்ளவங்க கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீடில் நான் ஃபுல்லாகவே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். துளி பிராண்ட்லாம் நான் யூஸ் பண்ணல. அயன் நீடில் போட நல்லாயிருக்கு. நீங்களும் அயன் நீடிலே யூஸ் பண்ணலாம். ஆனால் நீடில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. நீடில் நம்ம கடையில் வாங்குறப்ப நிறையாவே இருக்கும். அதில் அந்த முன்னாடி உள்ள பகுதி நம்ம த்ரெட் அதில் வரும்ல, அந்த பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முழுக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம குத்தி எடுக்கும்போது த்ரெட் அதில் மாட்டாது. அதனால் அதை கவனமாக பார்த்து எடுங்க. மற்றபடி உங்களுக்கு அயன் நீடில் போடுறதுக்கு நல்லாவே இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக போடலாம். நீங்கள் ஸ்டிச் போட்டுட்ருக்கும்போது சில்க் த்ரெட்டில் 2 த்ரெட்டில் ஒரு த்ரெட் அறுந்து போச்சுன்னா நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா அது நாட் விழுந்துட்டுனா அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2-3 லைனுக்கு த்ரெட்டை கீழே இழுத்தீங்கன்னா செயின் ஸ்டிச் அவுந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் நாட் போட்டுட்டு திரும்ப வேறு த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் போடணும் அப்படிங்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இந்த ஷேப்லாமே போட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க. அது கண்டிப்பாக ஒரு டிசைனும் போடணும். டிசைன் சின்னதாக இல்லாமல் ஓரளவு பெரிய டிசைனாக வர மாதிரி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்லுவேன். நீங்கள் இந்த ஒர்க்கு கற்றுக்கிட்டதுனால உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா மற்றபடி சேல்ஸ்க்காகவும் நீங்கள் போடலாம். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியும். அதனால் முயற்சி எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இப்போலாம் நிறையா பேர் இதே மாதிரி படிக்கிறாங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னா படிங்க. இப்போ நான் என்னென்ன ஷேப்லாம் போடணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. அதாவது சர்க்கிள்.
சர்க்கிள் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த சைடெலாம் வர்றப்ப வந்து கொஞ்சம் ஸ்டிச் வந்து கிராஸ் ஒரு இதாக வரும். அதுக்காக தான் நீங்கள் வந்து போட்டு பழகிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வளைவு ஷேப் மாதிரி இவ்வளவும் போட்டிங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக டிசைனுக்கு நீங்கள் போயிடலாம். இதை போடுறது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா செகண்ட் மெத்தட் உள்ளதுபடி யூஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம மேக்ஸிமம் எம்போஸ்டு அந்த த்ரெட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த த்ரெட்டு நமக்கு வெளியில் தெரியாது. அந்த த்ரெட்டு நம்ம ஒட்டியிருக்கிறது வெளியே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இந்த ஷேப் எல்லாமே வந்து கீழே நான் 2வதாக சொல்லி கொடுத்த மெத்தட் படி போடணும். டிசைனுமே வந்து நீங்கள் 2வது சொல்லி கொடுத்த மெத்தட் படி தான் போடணும். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.